எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 8ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் 3ஆம் பாடத்துலேருந்து தாவர உலகம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி வினாவிடை பார்க்கலாம். சாருணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பக்சேனியா. சாருணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு பக்சேனியா. அடுத்து அகர் அகர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜெலிட்டியம். அகர் அகர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜெலிட்டியம் இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்து இது ஒரு பனை போன்ற ஜிம்னோஸ்பம். அது என்ன அப்படின்னா சைக்கஸ். பனை போன்ற ஜிம்னோசம் சைக்கஸ். அடுத்து மனித சிறுநீரகத்தை தூய்மைப்படுத்துவது எதுன்னா குளோரெல்லா. மனித சிறுநீரகத்தை தூய்மைப்படுத்துவது குளோரெல்லா. அடுத்து இருவாழ்வி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பிரியோபைட்டா. இருவாழ்வி என்று அழைக்கப்படுவது பிரியோபைட்டு. அடுத்து விட்டாகரின் வகைப்பாட்டில் 3வது இடத்தில் இருப்பது எது அப்படின்னா பூஞ்சைகள். விட்டாகரின் வகைப்பாட்டில் 3வது இடத்தில் இருப்பது பூஞ்சைகள். அடுத்து பூஞ்சைகள் தனது உணவை தாமே தயாரிக்க இயலாமைக்கு என்ன காரணம் அப்படின்னா பச்சையமின்மை. பூஞ்சைகள் தனது உணவை தாமே தயாரிக்க இயலாமைக்கு காரணம் பச்சையமின்மை. அடுத்து பூஞ்சைகளில் ஏற்படும் இனப்பெருக்க முறை என்ன அப்படின்னா பாலில்லா பாலின முறைகள். பூஞ்சைகளில் ஏற்படும் இனப்பெருக்க முறை என்ன அப்படின்னா பாலில்லா பாலின முறைகள். அடுத்து உடலில் மைசீலியம் என்பது எந்த தொகுப்பால் ஆனது அப்படின்னா ஹைப்பாக்கள் மற்றும் கைடின். உடலில் மைசீலியம் என்பது எந்த தொகுப்பால் ஆனது அப்படின்னா ஹைப்பாக்கள் மற்றும் கைடின். அடுத்து சுற்றுச்சூழல்களை பாதிக்கும் உயிர்காட்டியாக விளங்குவது எதுன்னா லைக்கன்கள். சுற்றுச்சூழல்களை பாதிக்கும் உயிர்காட்டியாக விளங்குவது லைக்கன்கள். அடுத்து பூஞ்சை இன நோய்கள் எத்தனை இதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூஞ்சை இன நோய்கள் எத்தனை வகைகளாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 1,00,000 வகைகளுக்கு மேலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பென்சிலின் என்ற நோய் எதிர்ப்பு நுண்பொருள் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. பென்சிலின் என்ற நோய் எதிர்ப்பு நுண்பொருள் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா பென்சிலியம் என்ற பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அடுத்து தாவரங்களை எவ்வாறு பிரிக்கலாம்னா பூக்கும் தாவரம் பூக்காத தாவரம். தாவரங்களை எவ்வாறு பிரிக்கலாம்னா பூக்கும் தாவரம் மற்றும் பூக்காத தாவரம். அடுத்து சிகப்பு பாசியிலிருந்து என்ன எடுக்கப்படுகிறதுனா ஜெலிட்டியம். சிகப்பு பாசியிலிருந்து என்ன எடுக்கப்படுகிறது அப்படின்னா ஜெலிட்டியம். அடுத்து பெரணிகள் என்பது எந்த காலத்திலிருந்து வாழ்கின்றன அப்படின்னா ஜுராசிக் காலத்திலிருந்து வாழ்கின்றன. பெரணிகள் என்பது எந்த காலத்திலிருந்து வாழ்கின்றன அப்படின்னா ஜுராசிக் காலத்திலிருந்து வாழ்கின்றன. அடுத்து விசிறி வடிவ இலைகளை கொண்ட மரத்தின் பெயர் என்னன்னா சைக்கஸ். விசிறி வடிவ இலைகளை கொண்ட மரத்தின் பெயர் சைக்கஸ். அடுத்து பூக்கும் தாவரங்களில் மிகப்பெரிய தாவரம் எதுன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். பூக்கும் தாவரங்களில் மிகப்பெரிய தாவரம் எதுன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். அடுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது ஒருவித்திலை மற்றும் இருவித்திலை தாவரமாகும். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது எந்த வகையான தாவரம்னா ஒருவித்திலை மற்றும் இருவித்திலை தாவரமாகும். அடுத்து வெங்காயம் மற்றும் தக்காளி எதனால் பாதிக்கப்படுகிறதுனா பூஞ்செடியால். வெங்காயம் மற்றும் தக்காளி எதனால் பாதிக்கப்படுகிறதுனா பூஞ்செடியால். அடுத்து உண்ணக்கூடிய காளான்களுக்கு எடுத்துக்காட்டு. உண்ணக்கூடிய காளான்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா அமானிடா மஸ்காரியா, அமானிடா பல்லோயிட்ஸ். உண்ணக்கூடிய காளான்களுக்கு எடுத்துக்காட்டு அமானிடா மஸ்காரியா. அடுத்து அமானிடா பல்லோயிட்ஸ். அடுத்து நீலப்பாசியில் காணப்படும் நிறமி என்னன்னா பைக்கோசைனின். நீலப்பாசியில் காணப்படும் நிறமி பைக்கோசைனின். அடுத்து கிளாமிடோமோனஸில் காணப்படும் வகுப்பு எது? குளோரோபைட்டா. கிளாமிடோமோனஸில் காணப்படும் வகுப்பு எது அப்படின்னா குளோரோபைட்டா. அடுத்து கிளாமிடோமோனஸில் காணப்படும் சேமிப்பு உணவின் பெயர் என்ன ஸ்டார்ச்சு. கிளாமிடோமோனஸில் காணப்படும் சேமிப்பு உணவின் பெயர் ஸ்டார்ச்சு. அடுத்து பல செல்களால் ஆன பூஞ்சைகள் அல்லாத தொகுதியை கூறுக. 4 ஆன்சருக்கு ஈஸ்ட்டு, ரைசோபஸ், அகாரிகஸ், அஸ்பர்ஜில்ஸ். இதில் பல செல்களால் ஆன பூஞ்சைகள் அல்லாத தொகுதி ஈஸ்ட்டு. அடுத்து நுண்ணுயிர் எதிர்பொருட்கள் அல்லாத தொகுதியை கூறுக. நுண்ணுயிர் எதிர்பொருட்கள் அல்லாத தொகுதியை கூறுக அப்படின்னா 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெரப்டோமைசின், அகாரிகஸ் கம்பஸ்டிஸ், நியோமைசின், கானாமைசின். இது நுண்ணுயிர் எதிர்பொருட்கள் அல்லாத தொகுதி சரியான ஆன்சர் அகாரிகஸ் கம்பஸ்டிஸ்.
அடுத்து கிரிப்டோகர்ம்ஸ் அல்லாத ஒன்றை கூறுக. இதில் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பாசிகள், பிரியோபைட்டுகள், ஜிம்னோஸ்பர்ம்கள், டெரிட்டோபைட்டுகள். இதில் வந்து கிரிப்டோகர்ம்ஸ் அல்லாத ஒன்று சரியான ஆன்சர் வந்து ஜிம்னோஸ்பர்ம்கள். அடுத்து பாசிகள் அல்லாத ஒன்றை சரியான ஆன்சரை எடுத்துக்கோருன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆசிலட்டோரியா, கிளாமிடோமோனஸ், சர்காசம், அடுத்து கோனிபெரல்ஸு. இதில் பாசிகள் அல்லாத சரியான ஆன்சர் வந்து கோனிபெரல்ஸு. அடுத்து பிரியோபைட்டுகள் அல்லாத ஒன்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 ஆன்சர் வந்து ஹைப்போட்டிகே, பாலிசைபோனியா, ஆந்த்ரோசெரட்டட், மஸ்ஸை. இதில் பிரியோபைட்டுகள் அல்லாத ஒன்று வந்து பாலிசைபோனியா. அடுத்து டெரிட்டோபைட்டுகள் அல்லாத ஒன்றை கூறுக. 4 ஆன்சர் இருக்குது. சைலாப்சிடா, லைகோப்சிடா, மஸ்ஸை, அப்புறம் வந்து ஸ்பீனாசிடா. இது வந்து டெரிட்டோபைட்டுகள் அல்லாத ஒன்று வந்து மஸ்ஸை. அடுத்து கிளாமிடோமோனஸில் காணப்படும் வகுப்பு எது அப்படின்னா குளோரோபைட்டா. கிளாமிடோமோனஸில் காணப்படும் வகுப்பு வந்து குளோரோபைட்டா. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கும் நம்ம வந்து 8ஆம் வகுப்பில் 4ஆவது பாடத்தில் நுண்ணுயிரியல் பாடத்தில் வந்து நம்ம வந்து வினாவிடை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கிறேன். நுண்ணுயிரியல் பாடத்துலேருந்து நாளைக்கு வினாவிடை பார்க்கலாம். நன்றி.